ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காரசாரமாக நண்டு ரசம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம். நம்ம கிராமத்து ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். எங்கள் அம்மா இப்படி தான் நண்டு ரசம் வைப்பாங்க. அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி நண்டு ரசம் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு அதே மெத்தட்லேயே செய்ய போகிறோம். நான் இன்னைக்கு சட்டியில் தான் நண்டு ரசம் வைக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரெண்டு ரசம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு சளியெல்லாம் நல்லா கரைஞ்சி மோஷன் வழியாக வந்துடும். அதனால மோஸ்ட்லி நீங்க நல்லெண்ணெய் சேர்க்கறது நல்லது. பாருங்க, நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா நீங்க குறைன்னு அரைச்சிக்கிங்க. ஊர்லன்னா அம்மியில அரைச்சி வைப்பாங்க அம்மா. இங்க அம்மி இல்லாதனால நான் மிக்சிலேயே அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு வந்தேன். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய பூண்டு, முழு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 வரமிளகாய். இதெல்லாம் அம்மாவே எடுத்து கொடுத்தாங்க. இப்படியே அரைச்சி வைங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளி, அதையும் குறைன்னு அரைச்சிட்டேன். நல்லா வெங்காயம் வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தூக்கி கொட்டி நல்லா கலரிட்டு அது நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினோடனே தக்காளியை நல்லா குறைன்னு அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் தூக்கி கொட்டி நல்லா வதக்கிடலாம். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டு கிளறி விட்டுருங்க. அது நல்லா சிம்மிலே இருக்கட்டும். சிம்மிலே வச்சுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. நான் சின்ன நண்டு தான் எடுத்துக்கிட்டேன். அந்த நண்டோட காலெல்லாம் உடைச்சி தனியா வச்சிருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம். இந்த மசாலா வதங்குறதுல 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு கலரி விட்டுருங்க. ஆனா சிம்மிலே தான் வதங்கணும். நம்ம எவ்வளவு வதக்குறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மிளகு சீரகத்தோட ஸ்மெல்லு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதோடைய பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அது வதங்கட்டும். ஒரு ஓரமா அதுக்குள்ளே நம்ம இந்த நண்டு நல்லா மழை அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். குறைன்னு அரைக்கலாம். பட் மழை அரைச்சிக்கிட்டா அந்த சாறு ஃபுல்லா வந்துடும். நண்டுக்குள்ள அந்த பபுள்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சதை காலில் இருக்கும், அதெல்லாம் நல்லா குறைன்னு மஞ்சு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் குட்டி நண்டு பாருங்க, இந்த மாதிரி வச்சுங்கன்னா உண்மையிலேயே ஊர்ல நம்ம வயல்ல பிடிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சைஸ் நண்டு இது. அதனால நான் குட்டி நண்டா தேடிதான் வாங்கினேன். அது நம்ம காலை உடைச்சிட்டு அது போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும். அது வதங்கிட்டு இருக்கட்டும். நான் பாருங்க நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கையிலே கரைச்சிட்டு அதை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்குங்க. அதை வடிகட்டி வச்சுட்டு நான் இதுல தக்காளி அரைச்சுனா அந்த பாத்திரத்துல கொஞ்சமா கழுவி தண்ணி ஊத்திட்டேன். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம புளி கரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து வச்சிருந்தேன். அது நல்லா கரைச்சி ஊத்திக்கலாம். ரசத்துக்கு புளி சேர்க்கறது அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம நண்டு ரசத்துக்கு மேக்சிமம் நண்டுக்கு நம்ம எப்பவே புளி சேர்க்க மாட்டோம். ஆனா நண்டு ரசத்துக்கு புளி சேர்க்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். அந்த புளிப்பு மிளகு சீரகத்தோட சேர்ந்து வரும்போது நல்லா வாசனையா இருக்கும். இதை நான் ஒரு பெரிய ஃபில்டர் வச்சு வடிகட்டி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதுல திப்பி இருக்கும் நிறைய. அந்த நண்டோட காலெல்லாம் போட்டு இல்லைங்களா, அது நல்லா குறைஞ்சி எடுத்துக்கும். நம்ம இதுல வடிகட்டதுனால அந்த திப்பி இருக்கும். உங்ககிட்ட ஜல்லடை இருந்தா இந்த ஃபில்டர் இருந்தா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒயிட் கலர் துணி இருந்தா அதுலயும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. எங்கிட்ட துணி இல்லாதனால நான் ஃபில்டர்ல தான் வடிகட்டி எடுத்துட்டேன். மேலாப்பா ஊத்துக்குங்க. அடியில பாத்தீங்கன்னா அப்பயுமே அந்த துகள் எல்லாம் நின்றுட்டு இருக்கும் பாருங்களேன் ஓரமா. அதனால நீங்க கையை வச்சு வடிகட்டி ஊத்துங்க. நான் மேலேயே அப்படியே மேலாடதான் ஊத்துறேன், அடியோட ஊத்தல. இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சோன்னு இதையும் ஊத்திட்டோமா. அதுக்கப்புறம் அதே கிண்ணத்துல நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த நண்டோட தண்ணி எவ்வளவு எடுத்தனோ அதே அளவுக்கு திரும்ப நான் தண்ணி ஊத்திருக்கேன். ஏன்னா நண்டு ரசம் எப்பயுமே தண்ணியா தான் இருக்கணும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க சூப்பு மாதிரி கூட இதை குடிச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்லா ஆற வச்சு கொடுக்கணும். ஏன்னா மிளகு சீரகம் சேர்த்ததுனால சளி ஃபுல்லா நல்லா கரைஞ்சி வந்துடும். எங்க வீட்டுல குட்டி பாப்பா இருக்கா, அவளுக்கு ரொம்ப சளி இருக்கு. வீட்டுல எல்லாருக்குமே சளி நிறைய இருக்கு. இந்த கிளைமேட்னால அதிகமா சளி இருக்கிறதுனாலதான் அம்மா கிட்ட சொன்னா அவங்களே நண்டு ரசம் வச்சு கொடுத்துருமா, சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, ஆஃப் பண்ணி ஸ்டவ் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான டேஸ்டான நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்தோட இந்த 2 ரசத்தை ஊற்றி சாப்பிடும்போது உண்மையிலே அப்படியே சளி ஃபுல்லா கரையுது. எனக்கு இது வாய்ஸ் கொடுக்கும்போது கூட தொண்டையெல்லாம் அடைக்குது. நிறைய சளி இருந்தது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.